உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவராஜ் குடும்பர். தம்பி தினேஷ் மலர் வீடியோவை வந்து இப்போ நேற்று இரவு தான் நான் பார்த்தேன். அண்ணன் ஒருத்தர், தம்பி ஒருத்தர் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. தம்பி என்கிட்ட ஒரு 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 கேள்வி வந்து தெளிவான கேள்வி கேட்டிருக்காப்புல. அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் புதிய தமிழகமாக இருந்து கேள்வி கேட்டிருக்கேன். தம்பி எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளவுதான். அது தெரியப்படுத்திட்டாப்புல அப்படின்னா பதில் சொல்கிறது எனக்கு ஈஸி. எனக்கு சிக்கல் கிடையாது. தம்பி, நான் வந்து 20 நிமிஷம் மட்டும் பேசலை கண்ணு. 1 மணி நேரம் 46 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன் நான். முடிஞ்சால் அதை முழுவதுமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காணொளி போடு. ரெண்டாவது வந்து நான் திண்டுக்கல்லில் வந்து நிலக்கோட்டை கிடையாது. நான் வந்து குஜிலியம்பாறை ஒன்றியம். ஆமாம், நம்ம ஊர் வந்து ஆர்பி பல்லவட்டி. அது நம்மளை அறிஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும். பின்கோடு நம்பர் கூட சொல்கிறேன், 624706. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த முழு காணொலியும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க, ஓகேவா? நிறையா நம்ம பேசலாம், நேரடியாக விவாதம் கூட பண்ணலாம். நான் தயாராக தான் இருக்கிறேன். நான் 1 மணி நேரம் 46 நிமிஷம் பேசுனதில் வந்து ஒரு சின்ன ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் உங்களால் கேட்க முடியுதுன்னா உங்கள் சமூக பற்றை வந்து நான் ரொம்ப பாராட்டுறேன். நான் ஒரு தனி மனிதன் வந்து ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவரை ஒரு தரக்குறைவான விமர்சனத்தில் கருத்தியல் என்ற பேரில் காழ்ப்புணர்ச்சியை கக்கிக்கிட்டு இருக்கிறான். அதையை நான் கடந்து போகிறேன்னு சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு எப்படி உன்னால் இப்படி கடந்து போக முடியும்? சரி எது தவறு எதுன்னு சொல்கிறவன் தானே ஊடகம் நடத்தணும். நான் நேர்மையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிற, அறம் சார்ந்து பேசுகிறேன்னு நீ தான் சொல்கிற, நான் சமூகமாக தான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். அப்படி இருக்கிற நீ வந்து இதில் வந்து நான் கடந்து போகிறேன்னா அது எங்கே இடிக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கே இல்லை. எனக்கு கேட்கணும் தோணுது. எனக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டாக்டர் இங்கிட்டு நிற்கிறாரு, ஜேபி வந்து பிஜேபியில் நிற்கிறாப்புல. 2 பேரும் எதிர் துருவத்தில் நிற்கிறாங்க. சரி, நம்ம யாருக்குமே நம்ம வந்து ஆதரவாக நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செந்தில் மலருக்கு வேலை பார்த்தீங்க. உங்கள் சமூக பற்ற நான் வரவேற்கிறேன். நான் மறுக்கலை. அப்படிங்கும்போது நான் நடுநிலையாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற சமூகத்தில் இருக்கிறவனை பூரா நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ எது சரி எது தவறுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறேன். ஆனால் அந்த சிக்கல்லாம் நம்ம பேச மாட்டாமல் நான் இதை மட்டும்தான் நான் பேசுவேன் அப்படின்டா உங்களோட அந்த ஊடக தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படின்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நாங்கள்லாம் வந்து புதிய தமிழகமாகவே இருக்கிறவங்க. நாங்கள்லாம் கூட சரி இவங்க வந்து டாக்டருக்கு மட்டும்தான் சொம்பு தூக்குவான், டாக்டரை மட்டும்தான் உயர்வாக பேசுவான் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு கடந்து போயிடலாம். ஆனால் நீங்களாம் நடுநிலைன்னு காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு செயல்படுங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கான பதில் தம்பி. ரெண்டாவது வந்து என்னோடய இது வந்து வேறு. ஆனால் நீங்கள் இடையில என்ன காரணத்துக்காக இப்படியான ஒரு காணொலியை போட்டிங்கன்னு எனக்கு தெரியலை. நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க, எது மாதிரியான அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீங்க, எந்த சைடு யார் பக்கம் நின்று இந்த கேள்வியை கேட்குறேன்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து அடுத்த காணொலியில் சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கூட தொலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை ஏதோ ஒரு முகநூலில் கூட ஒரு பதிவாக போடுங்க. கண்டிப்பாக நம்ம அதை சார்ந்து விவாதிப்போம். அடுத்து நான் வரேங்க. அடுத்து வந்து எனதருமை பங்காளி கல்யாண சுந்தரம் என்ற கரிகாலன். நான் நேற்று இரவே பார்த்தேன். நான் காணொலியை காலையில் நிறைய பேர் அனுப்பிச்சி விட்ருந்தாங்க. நானும் லோடுக்கு போயிட்டு வரது கொஞ்சம் லேட்டாகி போயிடுச்சு. சரி, என்னடா தூக்க வர மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு டீயை சாப்பிட்டு வந்து வண்டியில் உட்காந்தேன். கரெக்டாக பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். நான் 40 நிமிஷத்துக்கு மேலே பேசியிருக்கிறீங்க. ஆமாம், அது எனக்கு என்ன அதில் ஒரு நகைச்சுவை அப்படின்னா, நான் தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை பூரா கேட்டிருக்கேன். ஆனால் திரும்பவும் என்கிட்ட அந்த கேள்வியை நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. அது எதன் அடிப்படையில் கேட்குறீங்கன்னு தெரியலை. நான் ஒரு செய்தியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து புரிஞ்சுக்காங்க, இல்லைன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்னோட தலைவருக்கு வயது 70 வயதுக்கு மேலே நடக்குது. எங்கள் அப்பாவை விட மூத்தவர். அவரை நான் ஐயான்னு சொல்கிறனால நாங்கள் ஒன்றும் கெட்டு போயிட மாட்டோம். எங்களுக்கு அதில் சிக்கலே கிடையாது. 24 வயது ஆகுது அந்த தம்பிக்கு. காவியத்தமிழன்ற ஒரு தம்பி 24 வயது ஆகுது. இன்றைக்கி சென்னையில் வந்து அவன் 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறான். அவன் உழைச்சி சாப்பிட்றான். அவனோட வயதை விட 50 வயது மூத்தவரை வந்து உங்களோட பொற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன்னு சொல்கிறதுல என்ன உனக்கு சிக்கல் இருக்குது? ஒரு மெச்சூர் அவனுக்கு வருதா இல்லையா? அவன் தவறான வார்த்தையை பேசியிருந்தாலும் கூட
நீ இப்படி பேசக்கூடாது, இப்படி கரெக்டாக பேசுங்க, அறம் சார்ந்து பேசுங்க, கருத்தியலாக பேசுங்க அப்படின்னு அவங்கிட்ட நீ அட்வைஸ் பண்ணலாம், இல்லை விமர்சனம் வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்போ நீ கருத்தியல் என்ற பெயரில் வந்து காழ்ப்புணர்ச்சியை கக்கிக்கிட்டு இருக்கிற, அதை முதல்ல நீங்கள் உணர்ந்துக்காங்க. நீங்கள் என்னென்னமோ கேள்வி கேட்குறீங்க, அதில் இடையில வேறு இந்த டான்ஸ் எல்லாம் ஆடுது, எலும்புக்கூடு, இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதே கேளு பங்காளி, இதே கேளு பங்காளினா நான் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் ஒரு ஒரு கேள்வி கேட்குறீங்க, முத்துமனம் அப்படிங்கிற நம்ம உறவுக்காரர் ஒருத்தர் இறந்துட்டார், அதுக்கெல்லாம் உங்கள் ஐயா எங்கே போனார் அப்படின்னு கேட்குற. நான் கேட்குறேன், அவர் ஐயா வரலை. ஐயா வந்து இதே இறந்த முத்துமனம் அவ அப்பா அம்மாட்ட பேசின காணொளி இன்னமே இருக்குது, வீடியோ காலில் பேசுனது இன்னும் இருக்குது. நாளைக்கே கூட அவ அப்பா அம்மாட்ட போய் கேட்டுட்டு வா, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுக்கா. ரெண்டாவது வந்து ராமர் பாண்டியன் வீட்டுக்கு வரலை அப்படின்னு கேட்டிங்க. ஆமாம், வரலை. அப்புறம் இன்னொருத்தர் வந்து இன்னும் பாப்பா ஒரு பேர் சொன்னீங்க, எனக்கு சரி எனக்கு மறந்து போச்சு, பாப்பா வீட்டுக்கு வரலை அப்படின்னீங்க. நான் என்ன கேட்குறேன், ஆமாம் தலைவர் வந்து வரலை, அது ஏன் வரலை அப்படிங்கிறது அவர் தலைவருக்கு தெரியும், தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது. இதே கேள்வியை தமிழினவேந்தர் மதிப்புக்குரிய ஜான் பாண்டி அவர்களை இந்த கேள்வியை ஒன்றுங்கனால கேட்க முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ மருத்துவர் கிருஷ்ணசாமி வரலாம் அப்படி இப்படின்னு அப்படியே குரல் அப்படியே உயர்த்தி பேசுகிறீங்களே பங்காளி, இதே கேள்வியை நம்ம தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியர் அவர்களையும் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கணும் பங்கு. ஏன்னா அது சரியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து சரியில்லை, நீங்கள்னாச்சும் சரியாக நடந்துக்காங்கன்னு நீங்கள் சொல்லலாம். அது அந்த அந்த கேள்விக்கு வந்து இதுதான் பதில் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் சரியாக பேசுகிறீங்கல்ல பங்காளி, அதைத்தான் நான் சொல்கிறேன். நீ கரெக்டாக கேள்வி கேட்கணும், அப்போதே அது நல்லாவும் இருக்கும். இதை தாண்டி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் வந்து இந்த என்னமோ அந்த இத்து போன பேப்பரை வச்சுக்கிட்டு, இந்த பேப்பரில் அப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு என்னமோ வாசித்து காமிச்சிக்கிட்டு முன்னாடி பக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் நீதிமன்றத்தால் தலையில் கொட்டு வச்சு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணியாச்சு. திரும்ப திரும்ப அதையவே பேசி நீங்கள் என்னத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறன்றதான் என்னோடய கேள்வி. இதையை தாண்டி தமிழ் தேசியம் கட்டமைக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நான் கேட்குறேன், நான் இந்த சமூகத்தில் தமிழ் தேசியம் யாருமே பேசலையா? தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாதா? தமிழர் குடி ஒற்றுமையை பேசாமல் இருக்காங்களா? என்னமோ நீங்கள் மட்டும்தான் இந்த மல்லர் மரபர் ஒற்றுமையை பேசுகிறது போல், எங்கள் தலைவர் என்னமோ வந்து பகையை வச்சுக்கிட்டே இருக்கிறது போல் நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ குற்றவாளியைத்தான் குற்றவாளின்னு சொல்கிறோம், ஒட்டுமொத்த சமூகத்தையெல்லாம் சொல்லலை. குற்றம் செஞ்சவன் வந்து அந்த சமூகத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். படித்தவன் நீ யாராச்சும் அதை சொல்லி அவனை வந்து சரியான முறையில் அவனை வழி நடத்துங்க அப்படின்னு தான் சொல்கிறார் அவர். தேர்தலுக்காக வந்து இவர் நாடகம் நடத்துகிறாருன்னு சொல்கிறியே, கொஞ்சம் கூட ஒரு சுய சிந்தனை இல்லாமல் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு மடக்கரையில் வந்து முத்துன்றவர் இறந்து போகிறாரு. அங்கே போய் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வராரு. இதே திருநெல்வேலி ஜங்ஷனில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்ன பேசினார் அப்படின்றத நீ கேட்டியா கேட்கலையா? தலைவர் அவர்கள் வந்து நிறையா முறை சொல்லியிருக்கிறார், நான் வந்து தென் மாவட்டத்துக்கு வரும்போது அரசியலில் நான் வந்து ஒரு எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும்னு நினச்சலாம் வரலை. என் மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது என் மக்களுக்கு நான் உறுதுணையாக இருக்கணும், என் மக்களோட உரிமை பிரச்சனைக்கு போராடி அந்த மக்களுக்கு உரிமையை நிலைநாட்டணும்னு தான் என்னோட இது அப்படிம்பார். தேர்தலில் வேணால் என்னையை தோத்தடிக்கலாம், இந்த கிருஷ்ணசாமி என்றவனை வந்து எப்பயும் உங்களால் தோற்கெடுக்க முடியாது அப்படிம்பார். நீ வந்து என்ன இதில் பேசுகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்தை கூட உன்னால் புரிஞ்சுக்கிற முடியாது. நீ என்னென்னமோ பேசுகிற, நீ தவறாக நினைக்கலைனாலும் பரவாயில்ல பங்காளி, நீ பைத்தியம் ஆயிடாத தயவு செய்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலுமே இந்த புதிய தமிழகம் ஐயா கொய்யா அது என்னென்னமோ சொல்கிறேன், என்னங்கடான்னு. உண்மையாலுமே எனக்கு நாள் கூட எனக்கு கோவம் வந்துருந்துச்சு. என்னடா என்னென்னமோ வரலாறுலாம் பேசுனா, என்னென்னமோ பண்ணுறான், என்னடா பங்காளி இப்படியான ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான், இது நல்லா இருக்குமா இது? இப்போ டாக்டருக்கு எதிராக இருக்கிறவன் அந்த காணொலியை பார்த்து ரசிப்பான், அதெல்லாம் நான் மறுக்கலை. ஆனால் நீ பேசக்கூடிய அந்த நீ கருத்தியல்ன்ற பேரில் வந்து காழ்ப்புணர்ச்சியை கக்கிற பார்த்தியா, அதை இங்கே அறிவு சார்ந்த மக்கள் யாருமே அதை ஆதரிக்கலை பங்காளி. அதை முதல்ல மனசுக்குள்ளே வச்சுக்க. நீ
புரியுதா உனக்கு? அதுபோல் இன்னும் என்னமோ கேட்ட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தொகையா அப்படி என்னமோ கேட்டில நீ. அது வந்து நான் முதல்லையே காணொலியிலே நான் பேசியிருக்கேன் நான் நிறையா. அப்புறம் அந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு அப்படின்ற ஒரு விஷயத்த வேற என்னமோ சொல்கிறேன். புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடி. இதுக்கெல்லாம் எத்தனை முறை தான் நாங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? புதிய தமிழகம் வந்து போடுற ஆர்ப்பாட்டம், கலந்தாய்வு கூட்டம், இது பேரணி, இது மாதிரி இதில் வந்து நீ கலந்துக்கிட்டீங்கன்னா உனக்கு தெரியும். இல்லைன்னா அவர் தலைவர் பேசுனதை கொஞ்சம் மெதுவாக தான் நீ கேட்கணும். அரை மணி நேரத்துக்கு மேலே தான் தலைவர் பேசியிருப்பார். அதெல்லாம் நல்லா கேளு நீ, உனக்கு எல்லாமே விவரம் புரியும். இந்த தமிழ் தேசியத்தை நான் கட்டமைக்கிறேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் வந்து அப்படி இப்படின்னு தான் என்னமோ சொல்கிறீங்கல்ல. அதாவது முதல்ல ஒரு நடந்ததை முதல்ல தேடணும். ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்கள பற்றியான முழு விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். எதுவுமே தெரியாமல் நீ வாட்டில் மொட்டையாக பேசாத. இது வந்து என்ன ஆகுன்னா உன்னோட தராதரத்தை குறைக்கும். இப்போ நான் பேசுகிறேன்னு வச்சுக்கவே, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு? இப்போ நீ பேசுகிறது எப்படி தெரியுமா இருக்குது? இங்கே காமெடியாகவே ஆகிப்போச்சு, நகைச்சுவையாக இருக்குது. நம்மளை பற்றி ஒருத்தன் சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான்டா அப்படின்னு. எனக்கு உண்மையாலுமே இந்த காணொலி போடுறதுல எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. சத்தியமாகவே சொல்கிறேன், எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. என்னோடய அன்பு தம்பிகள் வந்து, அண்ணே நீங்கள் கொஞ்சம் புரிய வைங்கண்ணே, ஏன்னா நீங்கள் பங்காளின்னு நீங்கள் பேசுகிறீங்க, ஏதாவது சொல்லி கொஞ்சம் புரிய வைங்கண்ணே அப்படின்ட்டு. நான் புதிய தமிழகம் கட்சி சார்ந்த தம்பிகள் வந்து குறைவு தான். இந்த சமூகமாக இருக்காங்கல்ல அவங்க தான் அதிகம். ஏன்னா சமூகம்னா யாருன்னா உனக்கு தெரியும். நான் வெளிப்படையாக, நீ நிறைய விஷயத்தை வெளிப்படையாக பேசுகிறேன், நான் வெளிப்படையாக நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் அந்த விஷயத்தெல்லாம் நான் பேரை கூட சொல்லுவேன் நான். அது என்னத்துக்கு? நீங்கள் ஒரு இயக்கம் கட்டினீங்க, இப்போ இயக்கத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்கள் புதிய தமிழகம் அதிகாரத்தை கைப்பற்றல, அவர் 6000 ஓட்டு வாங்குறாரு, ஒத்த சீட்டு வாங்குறாரு. இதெல்லாம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கவலைப்படுறவன் நான் தான் கவலைப்படணும். நீ வந்து அடுத்த கட்சிக்கு அது சரி வேணாம் விட்டுரு. நீ ஏன் கவலைப்படுற? அதைத்தான் நான் கேட்குறேன். நீ கவலைப்பட்ட நீங்கள் என்ன நடந்துற போகுதுன்னு கேட்குறேன் நான். ஒப்பாரி வைக்காத, தயவு செய்து ஒப்பாரி வைக்காதீங்க. நீங்கள் என்னத்தை இத்தனை புத்தகத்தை நீங்கள் வந்து படித்து நீங்கள் என்னத்துக்கு பிடுங்கிறதுக்காக போகுது? செல்வா பாண்டியர் தெரியுங்க உனக்கு? செல்வா பாண்டியர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அதிகாரத்தை கேள்வி கேளு, அதிகாரத்தை நீ நோக்கி போனால் மட்டும்தான் உனக்கு அதிகாரம் கிடைக்கும். ஒப்பாரி வச்சினா என்ன கிடைக்கும் உனக்கு? நீ எங்களை சொல்கிறிய, ஐயானு கூப்பிட்றேன், கொய்யானு கூப்பிட்றேன், கையை கட்டிட்டு நிற்கிறேன், அப்படி செஞ்சு வேற காமிக்கிறேன். எனக்கு சிரிப்பு வேறு வந்துருச்சு. நான் கேட்குறேன், டேய் அந்த சீமான் மேடையில் போய் அந்த மெட்ராஸுக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் பேசினில்ல, பாண்டியன்னு சொன்னியே நீ, என்ன பாண்டியன்? எனக்கு சிரிப்பு என்னால் அடக்க முடியலை. நீ புத்தகத்தெல்லாம் படித்து என்னத்துக்காக போகுது? புரியுதா நான் சொல்கிறது உனக்கு? நான் அதாவது வந்து உன் மனதை காயப்படுத்தணுன்ற எண்ணமெல்லாம் எனக்கு துளி அளவு கூட கிடையாது எனக்கு. ஆனால் நீ செய்கிறது எல்லாமே கோமாளித்தனமாக இருக்குது. புதுசாக ஏதாவது ஒரு கேள்வி கேளு, புதுசாக ஏதாவது வந்து யோசி, கருத்தியெல்லாம் யோசி, ஓகே? ஆனால் அதை விட்டுட்டு இது மாதிரியான செயல்பாடுகள், இது மாதிரியான சிந்தனைகள் வந்து உனக்கு இருக்கக்கூடாது. இது மாதிரியான செயல்பாடுகளும் இது மாதிரி சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு உன்னைய நாடி ஒருத்தன் வருவான்னு வச்சுக்கவேன், அவன் வந்து வீணாக போயிடுவான். நான் வந்து ஒரு மருத்துவரை வந்து நேசிக்கிறேன். நான் ஒரு மருத்துவருக்கு தெரியும் ஒரு நோய்க்கு எந்த மாதிரியான மருத்துவம் செலுத்தினா, அதாவது வந்து மருந்து செலுத்தினா அந்த நோய் குணமாகும் அப்படிங்கிறது மருத்துவருக்கு தெரியும். மருத்துவர் வந்து நல்ல கருத்துக்களை தான் இங்கே போதிச்சுக்கிட்டு இருக்கிறார். இங்கே இருக்கிறவன் தான் அதை சில பேர் கடைப்பிடிக்காமல் அப்படியே இருக்கிறாங்களோ ஒழிஞ்சியோ, தலைவர் வந்து எப்பயுமே நல்ல கருத்துக்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். உங்களைய போன்ற ஆட்கள் தான் திரும்ப திரும்ப அதே வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ரெண்டாவது வந்து ஒரு பேர் சொன்னீங்கல்ல பங்காளி, நீங்கள் இந்த ரேணுகா மல்லத்தி, அப்புறம் அந்த சாமியார் ஒருத்தர், அப்புறம் யாரோ ஒரு பேர் சொன்னீங்களே, தெரியாமல் தான் நான் கேட்குறேன். நீங்களாம் என்னத்துக்கு நீங்களாம் படிச்சிருக்கிறீங்க? நீங்கள் அந்த சாமியார் என்ன சாமியார் அப்படி தான் பேசுவானா? நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா நீ? இந்த ரேணுகா மல்லத்தி அப்படின்ற ஒரு பேர், நான் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் நான் பயன்படுத்தினதில்லை. நீங்கள் சொன்னனால தான் நான் சொல்கிறேன் நான் அந்த வார்த்தையை. இந்த இவங்கெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன தெரியுமா போடுவான்? காலையில் எந்திரிச்சோன்னே எல்லோரும் வந்து காலை வணக்கம் குட் மார்னிங்னு போடுவான். ஆனால் இவங்க எந்திரிச்சோன்னுமே டாக்டர் கிருஷ்ணசாமி அப்படின்ட்டுருவான்.
டேய் என்னங்கடா நீங்கள் வந்து உங்கள் குடும்பம் புள்ள குட்டியெல்லாம் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களாடா? எப்போ பார்த்தாலுமே டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி. டேய் என்னத்தான்டா செஞ்சார் அந்த ஆளு உங்களைய? பாவம்டா அவரு. அவர் பாட்டுல அவரோட பணிகளை சிறப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? நான் என்னன்னா, என் சமூகத்தில இருக்கிறவங்களவே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தரைக்குறைவா பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் நான். ஒரு சில நேரங்கள்ல வார்த்தை வந்துருது. அது உணர்ச்சிய கட்டுப்படுத்த முடியாம வர்றது தான். அதற்காகலாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒண்ணும் எனக்கு சிக்கல் கிடையாது. ஆனா, நீங்க ஒரு தன்னைய வந்து ஒரு வரலாற்று ஆசிரியர்ன்னு நீங்க வந்து உங்களைய காமிச்சுக்கிறீங்க அப்படின்னா, அப்படித்தான் இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களை பார்ப்பான். நீங்க வந்து அரசியல் பேசுறேன்ற பேர்ல வந்து ஒரு தலைவர வந்து ஒரு தவறான கருத்துக்கள வந்து இங்க அவதூறு பரப்புறனால உங்களை எவனுமே நேசிக்கவே மாட்டான். நான் நேசிக்கவே மாட்டான்னு மீண்டும் என்ன சொல்றேன்னா, அறிவார்ந்த சிந்தனையாளர் யாரும் நேசிக்க மாட்டான். புரியுதுங்களா உங்களுக்கு? முதல்ல உங்க கண்ணாடிய போய் நீங்க பாருங்க. கண்ணாடிய பார்த்து மனசாட்சிய கேளுங்க. என்னப்பா நம்ம சரியாத்தான் பேசுறோமா? நம்ம சரியாத்தான் நம்ம நடந்துக்கிறோமா? அப்படின்னு நீங்க கேளுங்க. இப்ப நீங்க இந்த சமூகத்தில எத்தன வருஷமா நீங்க இந்த வரலாறெல்லாம் பேசுறீங்க? எத்தன கோயிலுக்கு போறீங்க? என்னென்ன செய்றீங்க? உங்களுக்கு உங்களுக்கு பிறகாடி ஏன் உங்கனால ஒரு கூட்டத்த கூட்ட முடியல? நாங்க 10 வருஷமா புதிய தமிழகம் அதிகாரத்தில இல்ல. ஆமா, அதிகாரத்தில இல்ல. ஆனாலும் உண்மையான தொண்டன் இருக்கிறானா? இல்லையா? தலைவர் சொன்னோனே நாங்க போறோம் தானே. தலைவருக்காகத்தானே தலைவருக்காக நாங்க போறோம்னு உங்களோட பார்வை. அவர் யாருக்காக போறாரு? யாருக்காக வர்றாரு? அதாவது உங்களுக்கு வந்து அவர் மீது விமர்சனம்லாம் கிடையாது. உண்மையாலுமே வன்மம். வேற எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்படி சொல்றது அப்படின்னா, நீங்க திருந்துங்க இல்லைன்னா திருத்தப்படுவீங்க அப்படின்லாம் நான் சொல்லல. தயவுசெய்து உங்களோட போக்குகள நீங்க மாத்திக்காங்க. உங்களைய இப்ப பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, நீங்க இப்படியே நீங்க பயணம் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களைய பின்தொடர்ந்து வர்றவங்க கூட வரமாட்டாங்க. கண்டிப்பா நான் எதார்த்தமா சொல்றேன் நானு. இந்த 2வது வந்து இந்த விவாதத்துக்கு வரீங்களான்ட்டு நீங்க கேட்குறீங்கல்ல, இவரு நம்ம தினேஷ் மலர் தம்பியா இருக்கட்டும், கல்யாண சுந்தரம் என்ற கரிகால மல்லனா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ அங்க வர்றதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். தேதிய மட்டும் என்னைக்குன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து அந்த தேதிய வந்து எனக்கு ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி சொல்லிருங்க. ஏன்னா நான் வண்டிக்கு போயிட்டேன்னா மறுபடி கொஞ்சம் அந்த நாள் கொஞ்சம் சிக்கலாயிரும். அதுக்காக நான் சொல்றேன். இந்த காணொளிய பார்த்துட்டு நேரடியா நம்ம பேசிக்கலாம். நான் தனி ஒருவனா நான் வர்றேன். எங்க வர சொல்றீங்களோ தேதிய நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. இடத்தையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. எத பத்தி நம்ம இத பேசப் போறோம் அப்படிங்கிறதையும் நீங்க வந்து முன்னாடியே சொல்லிருங்க. நான் நேரடியா விவாதத்துக்கு வரதுக்கு தயாரா இருக்கேன் நானு. நன்றி. மீண்டும் இன்னும் காலணி தேவைப்பட்டா காணொளி போடுங்க. காணொளிலாம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நேரடியா விவாதம் பண்ணுவோம். அதான் நல்லாயிருக்கும். இது சும்மா என்னமோ இது என்னைய தேவையில்லாம நீங்க வேற விளம்பரம் நான் அந்த அசுரன்னு ஒரு யூடியூப் சேனல் ஒண்ணு உருவாக்கியிருக்கேன். தயவுசெய்து கரிகாலன் பங்காளியும், நம்ம தினேஷ் மலர் தம்பியும் அதை கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணுங்க அந்த யூடியூப் சேனல. நன்றி, வணக்கம்.